வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரிக்கு வந்திருக்கோம். தருமபுரி எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கே தருமபுரியில இருந்து நம்ம ஒக்கனைக்கல் பேருந்து பயணம் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்களை பெல் பண்ணி வச்சு பாருங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ ஒன்று நோட்டீஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். பஸ் ஸ்டாண்டு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. புது பஸ் ஸ்டாண்டு, பழைய பஸ் ஸ்டாண்டு இன்னொரு இடத்துல இருக்குது. பஸ் ஸ்டாண்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே பார்க்கு மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்கே அந்த பார்க்கு மாதிரி இன்னும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக பஸ் ஸ்டாண்டா இல்லை டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல நம்ம கூட வைத்தீஸ் தம்பி தான் வராப்புல. வாங்க மேற்கொண்டு பயணம் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பர் பிளாட்பாரத்தில் ஒக்கனைக்கலுக்கு போகக்கூடிய அரசு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 9:30 நம்ம அரசு பேருந்து வந்துச்சு. நாங்கள் ஏறி பயணம் செஞ்சிட்ருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒரு half an hourக்கு ஒரு தடவை அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து இருக்குது ஒக்கனைக்கலுக்கு. ரொம்ப அருமையாக அந்த பயணம் இருக்க போகுது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஹில்ஸு, வியூ பாயிண்ட்டு, செக் போஸ்ட்டு, நிறைய ஊர்கள் இருக்குது. தருமபுரியிலேருந்து ஒக்கனைக்கல் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50 இருக்குது கிலோமீட்ரு. சில இடத்துல கூகுள் மேப்பில் 48ன்னு போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல 43ன்னு போட்டிருந்தாங்க. அது சரியானதில்லை. சரியான ரூட்டு அந்த டைமிங் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். அந்த போகக்கூடிய ஊர் ரொம்ப செம்மையாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி தருமபுரியிலேருந்து ஒகேனக்கலுக்கு நீங்கள் பயணம் செஞ்சுருந்தீங்க, அரசு பேருந்தில் பயணம் செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எங்கள் வீடியோவும் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அந்த ரூட்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இண்டூர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஊர் இது. அதாவது தருமபுரிக்கு அடுத்த ஒரு பெரிய ஊர். இந்த ஊர் தான் வந்து பஸ்ஸு ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வருது, திரும்புது. அடுத்தது நம்ம தொடர்ந்து பயணம் செய்யலாம். அந்த போகிற ரூட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தொடர்ந்து வாங்க. ரொம்ப அருமையாக அழகாக இந்த ஊர் இருக்குது. வாங்க தொடர்ந்து மேற்கொள்ளலாம் பயணத்தை.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்ணகரம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையுது பாருங்க. சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் சுத்தமாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டு பார்க்கவும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய ஊர்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லை. ஏற்கனவே காமிச்ச ஊர் இந்த பெண்ணகரம் தான். இடையில தருமபுரி விட்டு ஒக்கனைங்களுக்கு இடையில ஒரு பெரிய ஊர். ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் அந்த ரூட்லாம் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து பயணம் செய்யுங்க. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு மலைப்பகுதி இதுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து வரும். தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டைனால பார்த்தீங்கன்னா கும்பல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த பெண்ணாகரத்துல இருந்தால் கும்பல் ஜாஸ்தியாக ஏறுனுச்சு. ஒக்கனைகள் கூட இப்போ அதாவது தருமபுரியில் கூட இப்போ அவ்வளோ கும்பல் ஏறல. இங்கே பெண்ணாறு வந்துட்டு இறங்கின கும்பலுக்கு மேலே ஃபுல்லாக கும்பல் வச்சு. அதாவது காலேஜ் பசங்க அங்கே அந்த ஏரியாவை தான் ஒக்கனைக்கல் உள்ள மக்கள்கள் வந்து நிறைய ஏறினாங்க. சண்டைனால சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் ஏறி வந்தாங்க, பயணம் செஞ்சாங்க. பயணம் கூட நாங்களும் பயணம் செஞ்சு பேச்சு கொடுத்துட்டு தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் அடுத்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். ரொம்ப அழகாக அந்த ரூட்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த பெண்ணாரம் தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரோடு பிரியும். 4 ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் தான் நம்ம திரும்பி போகணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த ரூட்டு பார்க்க சூப்பராக இருக்கும். தொடர்ந்து வாங்க பயணத்தை மேற்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள், புளியாந்தோப்பு, அதாவது புளியா மரங்கள் வந்து அந்த ரோடு ரெண்டு சைடும் சூழ்ந்து இருக்கிறத பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பச்சை பசுமேர்னு. சம்மர் சீசன்னால கொஞ்சம் சில இடத்துல எல்லாம் காஞ்சி போய் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. அந்த தென்னை மரங்கள்லாம் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்லணுங்கிறது வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. சம்மர்னால கொஞ்சம் எல்லாம் காஞ்சி போயிருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துருச்சு. அது பாலம் வேலை நடந்திருக்கு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபாரஸ்டோட செக் போஸ்ட் வரும். நல்ல வேலைகள் நடக்குது. ரோடு அதாவது ரோட்டை வந்து அகலப்படுத்தி தார் போடுறதுக்காக நிறைய பாருங்க செக் போஸ்ட் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் செக் போஸ்ட் கிடையாது, அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இது. ஏன்னா நார்மலான உள்ள செக் போஸ்ட் கிடையாது, ரிசர்வ் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. ஏன்னா இங்கே அந்த சில பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக யானைகள் வந்து நடமாடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்காது. ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பகுதியிலேருந்து தான் இதுக்கு அப்புறம் இப்போ வர ரூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி யானைகள் வந்து கூட்டமாக போகும். அதாவது 10, 15, ஒரு 50 யானைக்குள்ளே இப்படி போகுமா. அதாவது 1, 2லாம் தனியாக போகாது, கூட்டமாக தான் போகும்னு சொல்லிட்டு அந்த போர்டெலாம் சைடில் நீங்கள் பார்க்கலாம். ஜூம் பண்ணி அதாவது சோலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியாது. அதை போர்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்க மாட்டேங்குது. அதாவது கூட்டமாக யானைகள் நடமாடக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அதே மாதிரி ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி இடையில ரோட்டில் கோடு போட்டுறலாம் பார்த்திங்கன்னா இந்த நெடும்பாக அந்த கோடு போட்டுறது பார்த்திங்கன்னா அந்த பகுதியை தாண்டி அந்த பகுதியில் வந்தீங்கன்னா எந்த வாகனாலும் மிந்தி வேகமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த கோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா வாகனமும் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் செக் பண்ணி தான் அனுப்பிச்சுட்றாங்க. குறிப்பாக ஒக்கனைகளில் வந்து மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வாகனமும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க. சண்டேனால கொஞ்சம் கும்பல் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து மண்டே டைமில் அதாவது சண்டே விட்டு மற்ற எல்லா நாளும் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒக்கனைகளில் ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் போன டைம் ரொம்ப கும்பலாக இருந்துச்சு. அதை நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தடுத்து. இப்போ வாங்க தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். இங்கேருந்து அந்த காட்சி முனை பார்க்குறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது அந்த கருவேல மரம் தோப்பு தான் இந்த சுற்றிலும் 2 சைட்லேயும் இருக்குது. சில இடத்துல புளிய மரமும் இருக்குது. சம்மர்னால எல்லாம் காஞ்சி போய் கொஞ்சம் பசுமை கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இதே மழை டைம்லாம் வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோ குளிர் எடுத்துக்கும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே வந்த ஒரு நாள் அப்படி குளிர் டைமில் வந்ததுனால அவ்வளோ குளிர் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் பட்டை கிளப்புது. அருவி இருக்குது.
தொடர்ந்து பயணம் செய்யலாம் வாங்க. இங்கே வந்து யானைகள் மட்டும் இல்லாமல் கரடி, மான், காட்டெருமைகள் இது மாதிரிலாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இப்போ இடம் மாறும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காகவே எங்கள் இடையில போர்டு வச்சுருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதியில் வந்து வாகனங்களை மிந்தி எந்த வாகனம் அதிக வேகமாக செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ரூட்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது. மறக்காமல் பிளாஸ்டிக் பொருள்லாம் கொண்டு போனீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் கொண்டாந்து அதுக்குரிய இடத்துல போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பூமி நம்ம நிலத்தை பாதுகாக்கிற நாம தான். இங்கேருந்து பாருங்கள், அந்த காட்சியை பார்க்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அழகாக சூப்பராக இருக்கு பாருங்கள். அந்த நல்ல வெயில்னால ஒரு காலைல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணி ஆச்சு. அந்த காட்சியை பார்க்க சூப்பராக இருக்குது. பச்சை பசுமேர்னு நல்லா பளிச்சுன்னு தெரியுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட் பண்ண தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து கமெண்ட் பண்ணி வீடியோ இது பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பிள்ளையார் கோயில் மாதிரி. காட்சியெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு ரூட்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரோலர்லாம் இருக்குது. வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது சப்போஸ் அந்த வாகனத்தை அந்த ரோலரில் போட்டுச்சுன்னா பள்ளத்துக்கு போகாமல் திருப்பி ரோட்டுக்கே வர்றதுக்காக தான் இந்த சைடில் ரோலர் மாதிரி வச்சு பிண்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை பார்க்கலாம், தொடர்ந்து காமிக்கிறேன் பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க. அந்த காட்சி முனையெல்லாம் பார்க்க, வியூ பாயிண்ட்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. கருவேல மரம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. அது பார்த்தீங்களா, அந்த ரோலரு மஞ்சள் கலரில் இருக்க பாருங்கள், அதுதான். அந்த சப்போஸ் அதில் மோதினுச்சுன்னா கூட பள்ளத்துக்கு போகாமல் திருப்பி ரோட்டுக்கே வந்து நிற்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதாவது 2 வீலர் பைக்கில் வரவங்க மறக்காமல் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு வாங்க. தலைக்கவசம் அணிஞ்சிங்கன்னா, ஏன்னா தலைக்கவசம் நம்ம உயிர் கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பாதுகாப்பாக வர்றது பயணம் செய்கிறது. அது மாதிரி ஃபாரஸ்ட்டில் பயணம் செய்கிறது, ஹில்ஸில் பயணம் செய்கிறது நமக்கு சேஃப்டியாக நம்ம பயணம் செஞ்சால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம போய் பார்க்க முடியும். மறக்காமல் தலைக்கவசம் அணிஞ்சிட்டு பயணம் செய்யுங்க. தொடர்ந்து வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய தகவல் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் அங்கே அடுத்தடுத்து நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு தெரியும். ஒகேனக்கல் போய் அங்கே நான் என்னென்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், என்ன இடம் பார்த்தோம் அப்படிங்கிறலாம் பார்க்கலாம். அதாவது மெயினாக வீடியோ வந்து ஓட்டி விடாமல் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியா ஒகேனக்கல் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ மறுபடியும் வந்திருக்கோம். அந்த இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரில. அந்த இருக்க சூழ்நிலைலாம் எப்படி இருக்குது, இந்த ஏரியா எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்திருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் தான் நாங்கள் வந்த பஸ்ஸு. தருமபுரிலேருந்து ஒகேனக்கல் வந்து பஸ்ஸு வந்துருச்சு. இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு உள்ளே நுழையுது பஸ்ஸு. ரொம்ப இந்த பயணம் சூப்பராக இருந்திருக்கும். எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். இன்னும் வீடியோ நிறைய இருக்குது. இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சூப்பராக இருந்திருக்கும் இந்த பயணம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒகேனக்கல் வந்துட்டோம். ஒகேனக்கல் வந்து இறங்கியாச்சு. பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அடுத்து வந்து பார்க்கு சுற்றி பார்க்குற இடம் நிறைய இருக்குது. அருவி இருக்குது, ஆயில் மசாஜ் இருக்குது, மீன் சாப்பாடுலாம் நிறையா இருக்குது. வாங்க போய் சாப்பிட்லாம். இது மாதிரி நிறையா சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு போயிட்டு கிட்ட போயிட்டு உங்கள் இடத்த காமிக்கிறேன்.